இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதில் 2வது ஸ்டேட்மெண்ட் தான் டிஎம்எல். ஸோ இதை வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதில் 3 மெயின் திங்ஸாக நம்ம பண்ணுறது என்னென்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட். ஸோ இந்த 3 தான் நம்ம மெயினாக வந்து இதில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் புதுசாக இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்சர்ட் இன்ட்டு அந்த டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வேல்யூஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ, இப்போ 105 நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்பரோட ரோல் நம்பர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நேம் வந்து என்ன கொடுக்கலாம், மோகன் கொடுக்குமா? ஓகே, மோகன் கொடுத்தாச்சு. அப்புறம் ஏஜ் வந்து ஒரு 18 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்புறம் இவங்களுக்கு கிரேடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ங்கிற கிரேடு வச்சுக்கலாம். ஸோ கிரேடு ஸோ அப்புறம் மெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கிடுவோம். அப்புறம் மொபைல் நம்பர் இது ஒரு 10 டிஜிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஐடி. ஸோ கிளாஸ் ஐடி ஒன்று கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்சர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டு. இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் இன்சர்ட் ஆகி உட்காந்துரும். ஸோ இப்போ என்னாச்சு, ஒரு ரோக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்தோம்னா நம்ம 5வது போட்ட மோகன்கிற ரெக்கார்டு உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் இன்சர்ட்டோட மெயின் வேல்யூஸ். சரி, இப்போ நம்ம அப்டேட் செக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் வந்து நான் வந்து கிரேடு 1க்கு போட்டதுக்கு பதிலாக கிரேடு 2 போட்டேன். சரிங்களா? இப்போ இல்லைனா மோகன் வந்து கிரேட் 4னு வச்சுக்கிடுவோம். ஸோ நம்ம இப்போ அப்டேட் சின்டெக்ஸ் எழுத போகிறோம். இதுக்கு என்ன பண்ணால் முதல்ல அப்டேட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிற செட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை, அப்புறம் வேல்யூ செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த செட் மீனிங். அதுக்கப்புறம் எந்த காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து கிரேடு காலம்ங்கிற கிரேடு காலத்துக்கு தான் நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிரேடு 4ன்னு நம்ம செட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இப்படியே கொடுத்து ரன் பண்ணிடலாமா? நம்ம கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம். சரிங்களா? ஆனால் இதில் நம்ம மோகன்கிறதுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா எந்த ஒரு கண்டிஷனுமே இங்கே எழுதலை. இப்போ நான் இங்கே இதை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மோகனுக்கு மட்டும் கிரேட் 4ன்னு மாறாது. இங்கே இருக்கிற ராஜு, ராஜ் எல்லாத்துக்குமே, ராம்கி எல்லாத்துக்குமே வந்து என்ன கிரேட் 4ன்னு மாறிடும். ஏன்னா நம்ம எந்த கண்டிஷனும் கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நான் அதை ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் அப்டேட் கொடுத்துட்டேன். அப்டேட் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 5 rows affected. சரிங்களா? ஸோ இதில் கண்டிஷன் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 5 row matched, 5 row changed. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி உங்களுக்கு எல்லா டேட்டாவும் காட்டுதோ, இருக்கிற 5 ரெக்கார்டு 5 ரெக்கார்டையும் உங்களுக்கு காட்டுதோ, அதே மாதிரி அப்டேட்லேயும் நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா எல்லா ரெக்கார்டையும் உங்களுக்கு ஃபெச் பண்ணும். இப்போ முதல்ல இந்த செலக்டில் வந்து எப்படி உங்களுக்கு வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் வேர்ன்னு போட்டு காலம் ஐடி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக நேம் தான் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோகன் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா மோகனோட ரெக்கார்டு மட்டும் வரும். சி வந்திருக்கா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் யாருக்கு கிரேட் 4ன்னு மாற்ற நினைக்கிறீங்களோ அங்கே என்ன பண்ணணும், ஒரு வேர் கண்டிஷன் எழுதி, வேர் கண்டிஷன் என்ன அப்படின்னா வரக்கூடிய டேட்டாஸை அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த வேர் கண்டிஷனோட மெயின் ஒர்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ் நேம் அப்படிங்கிற இதுக்கு வந்து மோகன் அப்படின்னு கொடுத்துக்கிடுவேன். இப்போ கிரேடுக்கு 1ன்னு இதை நம்ம மாற்றிடுவோம். சரிங்களா? ஸோ 1 row affected, 1 row matched, 1 row changed. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த மோகன்கிற இதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிரேடு 1ன்னு மாறி. ஏன்னா
நாங்க கண்டிஷன் எழுதியிருக்கேன். சரி மத்த ரெக்கார்ட செக் பண்ணுவோம். அதுக்கும் மாறி இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, மத்ததுக்கெல்லாம் கிரேட் 4ன்னு இருக்கு. மோகனுக்கு மட்டும் கிரேட் 1ன்னு மாறி இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வேர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நீங்க அப்டேட் எழுதுறதா இருந்தாலும் சரி, செலக்ட் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்ல டெலீட்டே யூஸ் பண்ண போறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது தேவை. அப்புறம் மெயின் அன்னோன்னு சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க எந்த ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதினாலும் சரி, நீங்க எண்டுல வந்து செமிகோலன் வைக்கணும். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு இந்த அப்டேட்ல ஒரு பிக் கலர் ரெக்டர் சிம்பிள் காட்டுதா? அதுக்கு என்ன வார்னிங் சிம்பிள்? ஏன்னா ப்ரீவியஸ் லைன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு இதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமைனிங் உள்ள ஒன்று ஃபைனல் டெலிட் ஸ்டேட்மெண்ட். டெலிட் ஃப்ரம் எந்த டேபிள்னு கொடுக்க போறோம்? ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன் போட்டு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? எஸ் நேம் ஈக்குவல் டு இப்போ ராஜ் டெலிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ராஜ் டெலிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட சின்டெக்ஸ் இதுதான். டெலிட்டு ஃப்ரம். இது வந்து ஸ்ட்ரக்சர். இது வந்து டேட்டாபேஸ் தந்தப்பில் மாறும். சில இதில் டெலிட்டும் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும். சில டேட்டாபேஸில் டெலிட் ஃப்ரம்னு கொடுக்கணும். ஸோ அவ்வளோ சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சின்டெக்ஸ் கிடச்சிடும். அதோட டேட்டாபேஸ் நேமையும் சொல்லிட்டு இதையும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே சொல்லிடும். ஸோ இப்போ ராஜுங்கிற டேட்டா மட்டும் டெலிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இங்கே என்ன வருதுன்னா 1 row அஃபெக்டட்னு வருது. ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜ் மட்டும் இருக்க மாட்டார். ஸோ அந்த 1001ங்கிற ரெக்கார்ட் வந்து ராஜ் அப்படிங்கிற நேம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெலிட் ஆயிட்டப்ல. சரி இப்போ நான் அந்த வேர் கண்டிஷன் கொடுக்காம இந்த டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் பண்ணா என்ன நடக்கும்? மொத்தமா போயிடும். சரிங்களா? ஸோ இங்க என்னாச்சு? டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ரன் பண்ண ஸ்டேட்மெண்ட்டுங்க இருக்குது 4 row அஃபெக்டட். ஸோ இப்போ போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நீங்க டெலிட்டை வந்து வேர் கண்டிஷன் இல்லாம ரன் பண்ணீங்கன்னா மொத்த டேபிளும் காலியாயிரும். இப்போ நீங்க இந்த MySQL ஒர்க் பேஜ் தான் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது சேஃப்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து சேஃப்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் கண்டிஷன் இல்லை, அப்புறம் பிரைமரி கீ இல்லாம வந்து இந்த வேர் கண்டிஷனை நீங்க ரன்னே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இதை மட்டும் எடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா அங்க ரன்னே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சேஃப் மோடு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்போ நான் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் டேட்டாவை இன்சர்ட் பண்ண பாருங்க. சம் டேட்டாஸை வேற வேற டிஃப்ரெண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்புறம் பர்டிகுலராக ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒன்று ஒன்றா பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ ஆல்.